மெட்ரோ வாட்டர் பிரச்சனை இல்லை சார். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது மெட்ரோ வாட்டர் ப்ராப்ளம் இல்லை, ப்ரைவேட் வண்டி ப்ராப்ளம். அதுக்கு வந்து மெட்ரோ வாட்டரில் இருக்க எந்த ஆஃபீஸரும் ப்ராப்ளம் இல்லை சார். தண்ணி லாரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கண்ட்ரோல் பண்ணோம், பப்ளிக்கையும் கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஓடும்போதே வந்து 80% வந்து தண்ணி போவோம், 20% நிற்கும். இவங்க போட்டிருக்க கண்டிஷனை பார்த்தா 25% கூட நம்ம ஹாஸ்பிட்டலையும் கண்ட்ரோல் பண்ணோம், பப்ளிக்கையும் கண்ட்ரோல் பண்ணோம். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஹாஸ்பிட்டலும் முக்கியம், பப்ளிக்கும் முக்கியம். இவங்களுக்கும் நம்மளுக்கு தனியாக எடுத்துமே ஒன்றும், அங்கேயும் தனியாக எடுத்துமே ஒன்றும். இவங்க நம்ம போலீஸு பண்ணுறது தான் சார். வண்டி டைமிங்கு, இந்த டைமிங்கு எடுத்து அந்த டைமிங் ஓட்டலாம். அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டைமிங்க்கு வந்து 2 லோடு ஓட்டலாம். அடுத்து சாயந்தரம் கொடுத்துருக்க டைமிங்க்கு வந்து ஒரு 2 லோடு ஓட்டலாம். ஒரு வண்டியும் 12 லோடு 11 லோடு ஓட்டுற லோடு. இவங்க கொடுத்துருக்கிற டைமிங்க்கு ஒரு 5 லோடு இல்லை 4 லோடு தான் சார் ஓடும். நம்ம எப்படி சார் நம்ம மெயின் பப்ளிக்கை பார்க்கணும். மெயின் பப்ளிக்கை அவங்களாம் வந்து தண்ணி வராத ஏரியா, தண்ணி வராத ஏரியாவுக்கு நம்ம தான் எத்தனை பேர் தண்ணி விடணும் சார். தண்ணி வராத ஏரியாவுக்கு நம்ம தான் எத்தனை பேர் தண்ணி விடணும். நம்ம லாரியை நம்பி தான் அவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நல்லா அது மெட்ரோ சென்னை குடிநீர் வண்டி கிடையாது சார், அது ப்ரைவேட் வண்டி. ஏதோ ஒன்று நடந்துச்சு. நம்ம சென்னை குடிநீர் வண்டிங்கெல்லாம் கரெக்டாக தான் ஓடுது, கரெக்டாக தான் வருது. இப்போ அவங்க அந்த கட்டுப்பாடை எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற கட்டுப்பாடு வந்து மதியானம் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், 4 மணி நேரத்தில் நம்ம எப்படி சார் 10 லோடு ஓட்ட முடியும், 11 லோடு? ஆர்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே 20 லோடு போகணும். ஸ்டாலினி ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்துலேயே இருக்குது, அங்கே 20 லோடு போகணும். உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அங்கே ஒரு 20-30. ஹாஸ்பிட்டலுக்கே 100 லோடு போகும், பப்ளிக்கு ஒரு 100 லோடு போகும். 200 லோடு 4 மணி நேரத்தில் எப்படி சார் வரும்? 40 லாரி. நான் ஆதங்கத்தை தான் சொல்கிறேன். நான் ஒரு டிரைவர் தான். நாங்களும் டிரைவர் காலைல கிளம்பி வரோம். நம்ம கிளம்பி வருது எதுக்கு? நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம வரோம். ஒரு 10 லோடு ஓட்டினா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு தான் நம்ம வரோம். நம்ம மெட்ரோ வாட்டரில் எல்லாம் பிரச்சனை இல்லை சார். போலீஸ்காரங்க வண்டியை விட மாட்டாங்க. அதையும் மீறி நம்ம எடுத்துகிட்டு போனால் வழியில் பிடிச்சி ஓரம் கட்டிடுறாங்க. அங்கே வண்டி நிப்பாட்டிக்கோ, இந்த டைமுக்கு நீ வண்டி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணாத தப்பையும் அவங்க சொல்லி நீ இந்த மாரிலாம் பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு நம்ம மேலே தேவையில்லாமல் கேஸ் போடுறாங்க சார். இப்போ நான் பேட்டி கொடுக்குறதால எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் எங்கள் டிரைவருங்களுக்கு பலன் நடக்குதா, எனக்கு அது போதும் சார். ஏன்னா நம்ம நேற்று மதியானத்துலேருந்து ஓடல சார். நானாவது எனக்கு இங்கே வீடு இருக்குது சார். நான் வீட்டுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்ருவேன். இங்கேயே தங்கி ஓட்டுற டிரைவர் இருக்காங்க, கிளீனர் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி வண்டி ஓடல, நேற்று மதியானத்துலேருந்து வண்டி ஓடல. அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க சார்? எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த பிரச்சனை நம்ம ஏன் சார் நம்ம பாதிக்கணும்? சொல்லுங்கள் சார். நீ வேறு என்ன சொல்லுங்கள். இங்கே தான் ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு 12 லோடு 10 லோடு ஓடும். இப்போ இந்த போலீஸ் ரூல்ஸ் போட்டதுனால செட் ஆகல டைமிங்கு. போனால் 2 லோடு ஓட்டும் போது காலைல, சாயங்காலம் 2 லோடு, அவ்வளோதான். அதேமாரிலாம் இங்கே செட் ஆகுது. சொல்கிறீங்களா? போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு நம்ம ராயபுரம் கண்ட்ரோல்லே ஒரு 8 குவார்ட்டர்ஸ் 7 குவார்ட்டர்ஸ் போகிறோம் சார். அவங்களுக்கு 10 ஒரு 80 லோடு அவங்களுக்கே போய்டும் சார். குவார்ட்டர்ஸுக்கு, போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு அவங்களே வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க சார். வந்தாலும் ஏய் என்னடா ஒரு டிரைவருன்ற மரியாதை இல்லை சார். உண்மை சார், உண்மையிலேயே ஒரு டிரைவருன்ற மரியாதை இல்லை. போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கே தண்ணி எடுத்துன்னு போனாலும் அவங்க வழியிலேயே பைக்கை விட்டுருவாங்க, அதை விட்டுருவாங்க. அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிடுறோம் சார். இப்போ அவங்களே வந்து இந்தமாரி பண்ணும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும்?